CSK பத்தி லேட்டஸ்டா வந்திருக்க ரெண்டு முக்கியமான நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, CSK டீம்ல இன்ஜூரியால ரூல்ட் அவுட் ஆன ராமகிருஷ்ணா கோஸ்க்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா இப்போ CSK மேனேஜ்மென்ட் கர்நாடகா ஸ்டேட் பிளேயரான மேக்னீல் ஹார்ட்லி நொரேனியாங்கற பிளேயரை அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. இந்த மேக்னீல் நொரேனியாங்கறவரு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டருங்க. அதே சமயத்துல ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் ஓடுவாரு. லோக்கல் டூர்னமெண்ட்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காரு. பட் இந்த வருஷமே அவருக்கு பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தாங்க. நம்பர் 2, வெள்ளிக்கிழமை நடக்க போற CSK vs LSC மேட்ச்காண்டி CSK டீம் இன்னைக்கு லக்னோக்கு சேஃபா ரீச் ஆயிட்டாங்க. இதுல ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, இந்த டிராவல்ல CSK மேனேஜ்மென்ட் MS தோனிக்கும் டிக்கெட் புக் பண்ணதாவும், அத நம்ம தல தோனி கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணதாவும் சொல்றாங்க. சோ இதனால அடுத்த மேட்ச் நம்ம தல தோனி CSK டீம் காண்டி பிளேயிங் லெவல்ல விளையாட மாட்டாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம தல தோனி அவரோட சைலண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாருனாங்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. It's ML Sports in studio guys.